வணக்கம். பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் திடீரென பஞ்சாப் மாநிலம் புறப்பட்டுச் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின். கவனம் ஈர்க்கும் முக்கிய நிகழ்வு. அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்திற்கு செல்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. இந்த முறை 4 முனை போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். அதே சமயம் திமுக சார்பில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை. காரணம், தற்போது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருவதால் கட்சி பணி, ஆட்சி பணி என இரண்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கினால் அரசு சம்பந்தமான பணிகளில் தொய்வு ஏற்படும் என்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தவிர்த்து வருகிறார். இருப்பினும் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுள்ள நிலையில் நேற்றைய தினம் பஞ்சாப் மாநிலத்தின் முக்கிய 2 அமைச்சர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்தனர். அதாவது பஞ்சாப் மாநிலத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் திரு பிரேந்தர்குமார் கோயல் ஆகியோர் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வருகை புரிந்தனர். அப்போது அவர்களை வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதால் தாங்களும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காணுங்கள், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர்களை சட்டப்பேரவைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அதன்படி பஞ்சாப் மாநிலத்தின் இந்த 2 அமைச்சர்களும் நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நேரில் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை முடிந்த கையோடு பஞ்சாப் மாநிலத்தின் 2 அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார். அப்போது பஞ்சாப் மாநில அரசின் சார்பில் ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப்பில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள 9வது சீக்கிய குரு ஸ்ரீ குரு தேக் பகதூர் அவர்களின் 350வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பஞ்சாப் அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தனர். மேலும் பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாப் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்திய கூட்டணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடனும் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக தற்போதைய பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் கூட பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இதன் மூலம் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்களானார்கள். நேற்று கூட பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்தியாவில் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் சிறப்பு அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கியமாக தொலைபேசியிலாக செல்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய அமைச்சரவையின் 2 முக்கிய அமைச்சர்களையும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டிற்கே அனுப்பி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க வைத்து உரிய முறையில் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் மூலம் கண்டிப்பாக அடுத்த மாதம் பஞ்சாப் மாநிலத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் தங்கள் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.